என் இனிய நல் அன்பின் உறவின் உறவுகளே, நாம் இன்று 1/6/25 இருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் பெரிய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் இன்று கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு இதிலும் இல்லாத ஒன்று நம்முடைய கிறிஸ்துவத்தில் இயேசு உயிர்த்த விழாவை நாம் கொண்டாடுவது. உயிர்த்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை, விண்ணகத்தில் தந்தையோடு இருக்கின்றார், அவர் போய் நான் உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலெடுத்து கொள்ளப்பட்டார். அது நடந்தில்லை என்றால் கிறிஸ்துவமே இருந்திருக்காது. நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 86:17-18. நாம் உயிர்ப்பின் பெருவிழாவில் மகிழ்வோம். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன நம் இயேசு கிறிஸ்துவில் மகிழ்வு கொள்வோம். இதோ இந்த புதிய நாளை தந்தமைக்காக இன்று இந்த மாதத்தின் புதிய நாளில் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நன்றி செலுத்துவோம். இரத்த கோட்டைக்குள் நம்மை மறைத்து கொண்டு நம்மை வாழ்வதற்காகவே தட்டி எழுப்பி புது கிருபை தந்து இரட்டிப்பின் ஆசீரால் எம்மை நிறைத்தீர். ஆண்டவரே, உமது வல்லமையின் கிருபை தொடரப்போகிறது. கடந்த இரவு முழுவதுமாக, கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை நல்லபடி எந்த ஒரு தீங்கும் நேரிடாமல் எங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல கடந்த மாதம் முழுவதுமாக செட்டைக்குள் நிழலில் காத்து அரவணைத்தீரே. எல்லா தீங்கிலிருந்தும் என்னை காத்தீரே. நன்றியப்பா. இதோ இங்கு தொடங்கும் இந்த புதிய மாதத்தின் வருடம் தொடங்கி இந்த 6ஆம் மாதத்தில் நாம் காலெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்யப்போகும் நீர் அனைத்து காரியங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் சிந்தனை, சொல், செயல், நாங்கள் பிறரோடு சந்திக்கும் சந்திப்பு, மனிதர்களின் உறவு, எங்கள் பிள்ளைகள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், எங்களை வேண்டாம் என்று வெறுப்போர், எங்களுடைய விரோதிகள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் துவங்க இருக்கும் இந்த மாதத்தின் முதல் நாளை அனைவரையும் சேர்த்து ஆசிர்வதியும். எங்கள் அன்பு தெய்வமே, கடல் கடந்து வாழும் அனைவரையும், என் சகோதர சகோதரிகளையும், பிள்ளைகள், கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு அவ்வளவு தூரம் போய் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் செட்டை நிழலில் பாதுகாத்தரலும், அரவணைத்து கொள்ளும். உமது இரக்கத்தை அவர்களுக்கு பொழிந்தரலும். இரக்கத்தின் தேவனே, இரக்கம் அனைவரையும் சென்றடைய ஆசிரை தாரும். நாம் போப்பாண்டவர், நமக்கு புதிய போப்பாண்டவர் லியோ 14 நமக்கு ஒரு அருமையான அவருடைய ஹோம்லியில், அவருடைய அந்த பிரசங்கத்தில் நமக்கு சொல்லியிருப்பது, உப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் உப்புக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம். உப்பு நாம் வேண்டிக் கொண்டு கோவில்களில் வைக்கிறோம். உப்பு வீட்டில் அமைதி வேண்டுமானால் வீட்டில் மூலை முடக்குகளில் நாம் அமர்ந்து கொண்டு ஜெபிப்பதில்லை. அதனால் சத்தமிட்டு உள்ளே நுழையாது சாத்தான் உள்ளே வரமாட்டான். அதனால் அமைதியுடன் உள்ளே நுழைவான். அந்த உப்பை அந்த இடங்களில் யாரும் பார்க்காமலேயே நுழைந்துவிடும் அந்த சாத்தானின் அதை விரட்டுவோம். உப்பை வைத்து அமைதியை குலைப்பான், பயத்தை அதிகரிப்பான், சண்டையை மூட்டிவிடுவான். அதனால் உப்பு வெறும் உணவின் ருசிக்காக மட்டுமல்ல, கடவுள் ஆதியாகமத்தில் லேவியர் 2:13 சொல்லியிருக்கிறார், நிச்சயாக எந்த உணவு படையலிலும் உப்பிட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய இட்ஸ் அ கவனன்ட், அதான் அவர் சொல்லியிருக்கார் நம்மளுக்கு. உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தையும் உப்பையும் படைப்பாயாக. ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ஹீல்ஸ், நமக்கு சுகத்தையும் நம்மை காத்தும் வரும் உப்பு. இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல. இந்த மற்றவர்கள் சொல்வது நமக்கு தேவையில்லை. நாம் இறைவன் என்ன சொல்கிறார், நம் தலைவர் என்ன சொல்கிறார், நம் குரு, அவர்தான் நம் அனைவருக்கும் முதல் குரு. அதனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம். எந்த இடங்களில் நாம் மனித நடமாட்டம் இல்லையோ அந்த இடங்களில் உப்பை நாம் வைத்து நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். அதேபோல் இறைவனின் சித்தத்தால் இது முதல் தூய்மைப்படுத்தப்படும். இது சாதாரணம் கிடையாது. எலியாவுக்கு சொல்கிறார் உப்பிடு என்று. இயேசுவின் பெயரால் அந்த உப்பை ஸ்ப்ரே பண்ணி அந்த சால்ட்டை
எல்லா இடங்களிலும் வைத்து 7 இடங்களில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். நாம் போப்பாண்டவர் விண்ணகம் நோக்கிய நம் பயணம் ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் நமக்கு தரும் செய்தி. நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள். விண்ணுலகை சார்ந்தவர்கள் என்பதற்கு அதற்கு ஏற்றாற்போல் நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு முறை கண்டு பிறரும் நம்மோடு விண்ணகம் நோக்கி பயணம் செய்ய முன் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் அடைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தது போல் நாமும் அவரது வலப்பக்கம் அமர அருள் வேண்டி தினமும் அன்றாடுவோம். அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். தன் தந்தை வாக்களித்த வல்லமையை, அவரது தூய ஆவியாரின் ஆசியை அவர்களுக்கு வழங்கினார். அதன் பிறகு அவர்கள் பெருமகிழ்ச்சியோடும் மன வலிமையோடும் நற்செய்தி பணியை தொடர்ந்தார்கள். இன்றைய எனது மண்ணுலக பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்திப்போம். நாம் விண்ணுலக மக்களாக இருந்தால் விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். நம்மிடம் இருக்கும் அனைத்து தீய குணங்களையும் இயேசுவோடு புதைத்து இயேசுவோடு நாம் புதிய மனிதர்களாக எழுந்தோம். அதேபோல் இயேசுவோடு விண்ணகம் செல்ல நாம் ஆசையாயிருந்தால் நாம் அன்பு செய்வோம் கடவுளை, பிறரோடு அன்போடு வாழ்வோம். அந்த 2 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.